வாங்கிய பணத்திற்கு மேல் வட்டி கட்டி நொந்த இந்த இளைஞர் தன் சாவுக்கு காரணம் நீங்கள்தான் என்று உங்கள் பெயரை எழுதி வைத்துவிட்டு செத்து விடுவேன் என காவலரிடம் பேசிய ஆடியோதான் இது. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை காந்தி நகரில் வசித்து வருபவர் பாண்டியன். 4 சக்கர வாகனங்களை பழுது பார்க்கும் தொழில் செய்து வரும் இவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தனது கடையை டெவலப் செய்வதற்காக மணிமங்கலம் காவல் நிலைய காவலர் கணேஷ் சிங் என்பவரிடம் 50,000, 1 லட்சம் என கொஞ்சம் கொஞ்சமாக 3 லட்சம் வட்டிக்கு வாங்கியதாக தெரிகிறது. அதற்கு கூகுள் பே மூலமாகவும் நேரடியாகவும் மாதம் வட்டி பணத்தை ஒழுங்காக கொடுத்து வந்துள்ளார். ஒரு 10 லட்சம் கட்டியிருப்பேன். வண்டி கூகுள் பேல பண்ணியிருக்கேன், கையில் கொடுத்துருக்கேன். எல்லாம் கூகுள் பேலையா ஸ்டேட்மெண்ட் இருக்குது, கையில் கொடுத்ததுக்கெல்லாம் இருக்குது. இந்த நிலையில் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக கடந்த சில மாதங்களாக வட்டி பணத்தை பாண்டியன் சரிவர கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பணத்தை கேட்டு பாண்டியனை நச்சரித்த காவலர் கணேஷ் சிங் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று சக காவலர்கள் முன்னிலையில் மிரட்டியதாகவும் 20,000 பாண்டியனிடம் கட்டாயமாக வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வட்டி காசு கேட்டார். வட்டி காசு இப்போ கட்ட முடியல, ஆனால் கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர் எதுவுமே பேசாமல் நேராக என்னை கூப்பிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் உட்கார வச்சு ஒரு 20,000 பணம் வாங்கிட்டு தான் என்னை வெளில அமிச்சாப்புல. தான் வாங்கிய தொகைக்கு மேல் வட்டி தொகை கட்டிவிட்டதாக கூறிய பாண்டியன் கால அவகாசம் கொடுங்கள் என கேட்டுள்ளார். ஆனாலும் பொறுத்து கொள்ள முடியாத காவலர் அடிக்கடி போனை போட்டு பணம் எப்போது தருவாய், எத்தனை மாதம் ஆகும் என டார்ச்சர் செய்ததாக தெரிகிறது. மாசம் ஆகும், எவ்வளவு நாள் ஆகும்? அந்த பண்றேன்றது வேணாம், ஒரு நாளுக்குள்ள நான் முடிச்சிடுறேன், அவ்வளவுதான். இது தொடர்பாக காவலர் கணேஷ் சிங் பாண்டியனிடம் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகி உள்ளது. அதில் பணம் வரும்போது தருவேன், தரும்போது வருவேன் என வடிவேலு டயலாக் பேசுவது என்னிடம் செல்லாது என காவலர் கூற, தொடர்ந்து தன்னை தொந்தரவு செய்தால் உங்கள் பெயரை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொள்வேன் என பாண்டியன் கூறுகிறார். வரும்போது தருவேன், தரும்போது வருவேன், அதே மாதிரி. அதற்கு காவலர் கணேஷ் சிங், நீ செத்தா எனக்கென்ன, நான் உன் அண்ணங்கிட்ட பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் என கூறுவதோடு பணத்தை சத்தமில்லாம வாங்கின மாதிரி சத்தமில்லாம கொடுத்துட்டு போய் என மிரட்டுவது போல் உள்ளது. தலைவலி எடுத்துக்காதப்பா, நீ வாங்கினபடியே நல்லபடியா கொடுத்துட்டு போயினே சொல்றேன். நீ தாராளமா பண்ணு, தாராளமா பண்ணு. நான் யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன். நீ கவலைப்படாத, உங்க அண்ணன் இருக்காப்புல, அதை பொறுப்பு எடுத்து பாப்பல. பணம் கொடுக்கல் வாங்கல் புகார் தொடர்பாக கேட்டு பேசிய நியூஸ் தமிழ் செய்தியாளரிடம் பாண்டியன் என் தம்பி மாதிரி, என் மீது புகாரெல்லாம் கொடுக்க வாய்ப்பே இல்லையே, கலாய்க்காதீங்க என கூறினார் காவலர் கணேஷ் சிங். தம்பி உங்க மேல புகார் கொடுக்கறாங்க, கொடுக்க மாட்டாங்க, கலாய்க்கிறேன். வேலை உங்ககிட்ட. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மகாவீரர் ஜெயந்தி அன்று தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்த நபரிடம் மாமூல் கேட்டு கொடூரமாக தாக்கிய வழக்கில் காவலர் கணேஷ் சிங் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.